ஹெலனா பிளவாட்ஸ்கியின் தொலைந்து போன கையெழுத்து பிரதி. ஆன்மா ஒரு அதிர்வெண். 80 ஆண்டுகளுக்கும் மேலாக உள் உத்தரவுகளால் சீல் வைக்கப்பட்டு தியோசாபிகள் சொசைட்டியின் பெட்டகங்களில் மறைக்கப்பட்டிருந்த ஹெலினா பிளவாட்ஸ்கியின் தொலைந்து போன கையெழுத்து பிரதி ஆன்மாவை பரிமாணங்களை கடக்கக்கூடிய ஒரு உயிருள்ள அதிர்வெண் என்று விவரிக்கிறது. டேஸ்லா அதே விஷயத்தை சொன்னதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் வரை அதை ஒரு மாயை என்று அழைத்திருப்பார்கள். இறுதி குறிப்பில் சிவப்பு நிறத்தில் ஒரு எச்சரிக்கை உள்ளது. இதை வெளிப்படுத்தினால் நமக்கு தெரிந்த மரணத்தின் போக்கை அது மாற்றிவிடும். ஆனால் அந்த எச்சரிக்கை மிகவும் தாமதமாக வந்தது. நிஜத்தை விடவும் நிஜமாக தோன்றும் ஒரு கனவிலிருந்து விழிக்கும் போது நீங்கள் அந்த விவரிக்க முடியாத உணர்வை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் அனுபவிக்காத ஒன்றை நினைவில் வைத்திருக்கும் அந்த உணர்வு பிளவாட்ஸ்கிக்கு தெரியும். அந்த தருணங்கள் ஏன் நிகழ்கின்றன என்பதை அவர் புரிந்து கொண்டார். மேலும் அந்த உண்மை மிகவும் ஆழமானது. அது பூட்டப்பட்டு அதிகாரத்திற்காக அதை பயன்படுத்த முயற்சிக்கும் நபர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியிருந்தது. அந்த கையெழுத்து பிரதி கண்டுபிடிக்கப்படக்கூடாது. இன்னும் இல்லை. மனித குலம் அதன் பொருள் முதல்வாத ஆசையை தாண்டி பரிணமிக்கும் வரை. ஆனால் ஒரு விபத்து அல்லது ஒருவேளை இன்னும் வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒன்று இந்த அறிவை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இப்போது உலகங்களுக்கிடையேயான திரை ஒவ்வொரு வினாடியும் மெலிந்து கொண்டே வருகிறது. உணர்திறன் உடல் வடிவத்தை விட்டு வெளியேறும் முக்கியமான தருணங்களில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான சாவியை உங்கள் கைகளில் வைத்திருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். இது மதக் கொள்கையாகவோ விஞ்ஞான சந்தேகமாகவோ இல்லை. மாறாக மரணம் என்று நாம் அழைக்கும் எல்லைக்கு அப்பால் ஆன்மாவின் பயணத்தின் துல்லியமான, விரிவான மற்றும் திகிலூட்டும் ஒரு வரைபடமாக உள்ளது. கையெழுத்து பிரதியின் ஆரம்பம். இந்தியா 1991. பிளவாட்ஸ்கியின் அறையில் தூபமும் பருவமழை ஈரப்பதமும் நிறைந்திருந்த போது தியோசாபிகள் சொசைட்டியின் இணை நிறுவனர் கர்னல் ஹென்றி ஸ்டீல் ஆல்காட்டிடம் ஒரு சீல் செய்யப்பட்ட உரையை கொடுத்தார். முடக்குவாதத்தால் வீங்கிய அவரது கைகள், சில வாரங்களுக்கு பிறகு அவரது உயிரை பறிக்கவிருந்த நோயால் பலவீனமடைந்த அவரது குரல் சற்று நடுங்கியது. 3 தலைமுறைகள் என்று அவர் கிசுகிசுத்தார். இதை சீல் செய்து 3 தலைமுறைகள் வைத்திருங்கள். இந்த அறிவுக்கு உலகம் தயாராக இல்லை. ஒரு முன்னாள் சிவில் போர் கர்னலும் பத்திரிகையாளருமான ஆல்காட் பிளவாட்ஸ்கியின் அசாதாரண திறன்களை கண்ட பிறகு தனது சந்தேகத்தை கைவிட்டவர் ஆழ்ந்த மரியாதையுடன் தலையசைத்தார். அவர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார். இது பிரபஞ்ச விதி அல்லது பண்டைய ஞானம் பற்றிய மற்றொரு கோட்பாட்டு நூலாக இருக்கவில்லை. இது வேறுபட்ட ஒன்று. தனது நெருங்கிய சீடர்களுடனும் அவர் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாத ஒன்று. அந்த ஆவணம் தோலால் கட்டப்பட்டிருந்தது. அதன் பக்கங்கள் பிளவாட்ஸ்கியின் தனித்துவமான கையெழுத்தால் நிறைந்திருந்தன. ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் சில திபெத்திய ஆட்டர்களின் துவக்கக்காரர்களுக்கு மட்டுமே தெரிந்த பல குறியீட்டு எழுத்துக்களின் கலவையாக அது இருந்தது. ஓரங்களில் சிறிய வரைபடங்கள் இருந்தன. சிக்கலான வடிவியல் வடிவங்கள் வெவ்வேறு கோணங்களில் பார்க்கும்போது நகர்வது மற்றும் மறுசீரமைப்பது போல் தோன்றின. பல தசாப்தங்களாக இந்த கையெழுத்து பிரதி இந்தியாவில் உள்ள சென்னை, அடையாறில் உள்ள தியோசாபிகள் சொசைட்டியின் சர்வதேச தலைமையகத்தின் காப்பகங்களில் பூட்டப்பட்டிருந்தது. மிக உயர்ந்த பதவியில் உள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே அணுகல் அனுமதிக்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கும் அதன் உள்ளடக்கங்களை உள் புனித இடத்திற்கு வெளியே நகலெடுக்கவோ அல்லது விவாதிக்கவோ தடை விதிக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்படாத எவரும் முழு உரையையும் பார்த்ததில்லை என்று வரலாற்று ஆசிரியர் மற்றும் இரகசிய இயக்கங்களின் அறிஞர் டாக்டர் எலினோர் வெஸ்டன் விளக்குகிறார். ஆனால் அது இருந்தது என்று எங்களுக்கு தெரியும். சமூக தலைவர்களுக்கிடையேயான கடித பரிமாற்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிப்பட்ட நாட்குறிப்புகளில் குறிப்புடன் குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்போதும் ஒரு பக்தி மற்றும் எச்சரிக்கை உணர்வுடன். கையெழுத்து பிரதியின் வெளிப்பாடு. பின்னர் 2018 சமூகத்தின் காப்பகங்களின் வழக்கமான டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. பிளவாட்ஸ்கியின் சாதாரண கடித பரிமாற்றம் என்று அவர் நம்பியதை ஸ்கேன் செய்த ஒரு இளநிலை ஆவண காப்பக அதிகாரி தவறுதலாக சீல் செய்யப்பட்டிருக்க வேண்டிய 3 பக்கங்களை கைப்பற்றினார். இந்த பிழை கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த படங்கள் ஏற்கனவே சமூகத்தின் டிஜிட்டல் தரவுத்தளத்தில் பதிவேற்றப்பட்டிருந்தன. சில மணி நேரங்களுக்குள் அவை அகற்றப்பட்டன. ஆனால் பல ஆராய்ச்சியாளர்கள் அவற்றை பதிவிறக்கம் செய்வதற்கு முன்பு அல்ல. அந்த பக்கங்களில் அசாதாரணமான விஷயங்கள் இருந்தன.
பிளவாட்ஸ்கி ஆன்மாவின் அதிர்வு சுழல் என்று அழைத்ததன் விரிவான விளக்கங்கள். மரணத்தின் தருணத்தில் நீங்கள் எந்த நகரத்திலிருந்து இதை பார்க்கிறீர்கள்? இந்த ரகசியம் எவ்வளவு தூரம் எதிரொலித்துள்ளது என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். உங்கள் இருப்பிடத்தை கருத்துக்களில் தட்டச்சு செய்யவும். அறிவு அதை பெற தயாராக இருப்பவர்களை எப்படி சென்றடைகிறது என்பதை பார்ப்பது கவர்ச்சிகரமானது. பிளவாட்ஸ்கியின் மறைக்கப்பட்ட கையெழுத்து பிரதியின் பயணம் பாதுகாப்பு, வெளிப்படுத்தும் முயற்சிகள் மற்றும் தற்செயல் நிகழ்வாக தள்ளப்பட முடியாத மர்மமான சூழ்நிலைகளால் குறிக்கப்பட்ட ஒரு பாதையை பின்பற்றுகிறது. இந்த குறிப்பிடத்தக்க கால வரிசையில் 3 முக்கிய தருணங்கள் தனித்து நிற்கின்றன, ஒவ்வொன்றும் தவிர்க்க முடியாத ஒரு வெளிப்பாட்டை நோக்கி நகர்கிறது. டெஸ்லாவின் தொடர்பு மற்றும் மரணத்தின் அதிர்வெண். மே 8, 1991 ஹெலினா பெட்ரோவ்னா பிளவாட்ஸ்கி லண்டனில் உள்ள தனது அவென்யூ சாலை இல்லத்தில் தனது இறுதி மூச்சை விடுகிறார். மாதக்கணக்கான நோய்க்கு பிறகு அவரது மரணம் உலகெங்கிலும் உள்ள மறைஞான வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. கர்னல் ஆல்காட் உடனடியாக தனது இறுதி கையெழுத்து பிரதி தொடர்பாக கடுமையான நெறிமுறைகளை செயல்படுத்துகிறார் என்பது சிலருக்கு மட்டுமே தெரியும். சில நாட்களுக்குள் அவர் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தியோசாபிகள் லாட்ஜ்களுக்கும் ஆணை 27B வெளியிடுகிறார். மேடம் பிளவாட்ஸ்கியின் சில தனிப்பட்ட ஆவணங்கள் உள் கவுன்சில் பொருத்தமானதாக கருதும் வரை சீல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு கிடைக்காமல் இருக்க வேண்டும். இந்த மொழி சாதாரணமானது, தனிப்பட்ட பொருட்களின் ஒரு நிலையான பாதுகாப்பு. ஆனால் ஆல்காட்டிற்கு நெருக்கமானவர்கள் அவரது நடத்தையில் ஒரு மாற்றத்தை கவனித்தனர். சமூகத்தின் மற்றொரு இணை நிறுவனர் வில்லியம் குவான் ஜட்ஜ் தனது தனிப்பட்ட நாட்குறிப்பில் எழுதினார், HSO-HPB இன்னதோ ஒன்றால் வழக்கத்திற்கு மாறாக தொந்தரவு அடைந்ததாக தெரிகிறது. நவீன நரம்பியல் இந்த துல்லியமான அதிர்வெண் வரம்பை 120 ஹெர்ட்ஸ் உணர்வு மாற்றப்பட்ட நிலைகளில் குறிப்பிடத்தக்கதாக அடையாளம் கண்டுள்ளது. இது ஆழ்ந்த தியானம், சில வகையான மாய அனுபவங்கள் மற்றும் மிகவும் சுவாரஸ்யமாக மரண அனுபவங்களுக்கு உட்பட்டவர்களின் சில பதிவு செய்யப்பட்ட மூளை செயல்பாடுகளில் தோன்றுகிறது. நூற்றுக்கணக்கான NDE அருகில் மரண அனுபவம் நிகழ்வுகளை ஆய்வு செய்த ஒரு நரம்பியல் நிபுணர் டாக்டர் சாமுவேல் ஹாஃப்மேன் இந்த தொடர்பை நிராகரிப்பது கடினம் என்று கண்டறிகிறார். மருத்துவ மரணத்தின் போது தங்கள் உடல் விட்டு வெளியேறும் அனுபவங்களை விவரிக்கும் நபர்களில் இந்த குறிப்பிட்ட அதிர்வெண்ணை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். பிளவாட்ஸ்கி இந்த துல்லியமான மதிப்பை நாம் அதை அளவிட தொழில்நுட்பம் பெறுவதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே அடையாளம் கண்டார் என்பது கவர்ச்சிகரமான கேள்விகளை எழுப்புகிறது. ஆனால் கையெழுத்து பிரதி மேலும் செல்கிறது. மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு வினாடியும் என்ன நடக்கிறது என்பதை வரைபடமாக்குகிறது. பிளவாட்ஸ்கியின் கூற்றுப்படி ஆரம்ப 32 ஹெர்ட்ஸ் அதிர்வு சரியாக 108 வினாடிகள் நீடிக்கும். இது கிழக்கு மரபுகளில் புனிதமான மற்றொரு எண். அதன் பிறகு அது ஒரு உயர் அதிர்வெண்ணுக்கு மாறுகிறது. அதை அவர் பொருள் கருவிகளால் அளவிட முடியாதது என்று விவரிக்கிறார். இந்த துல்லியமான இடைவெளியில் தனிநபர் உடல் மற்றும் உடல் அல்லாத 2 உலகங்களுடனும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பார் என்று அவர் கூறுகிறார். இது ஏன் இவ்வளவு அருகில் மரண அனுபவங்கள் தங்கள் உடலுக்கு மேலே மிதப்பது, கீழே உள்ள காட்சியை கவனிப்பதுடன் ஒரே நேரத்தில் மறுபக்கத்திலிருந்து இருப்புகளை உணர்வது போன்ற உணர்வுகளை உள்ளடக்கியது என்பதை விளக்கும். பிளவாட்ஸ்கி சொல்வது சரியாக இருந்தால், டாக்டர் ஹாஃப்மேன் விளக்குகிறார், அளவிடக்கூடிய ஒரு மாற்றம் கட்டம் உள்ளது. அப்போது உணர்வு 2 உலகங்களிலும் ஒரே நேரத்தில் செயல்படுகிறது. இது மரணம் உண்மையில் என்ன என்பதை பற்றிய நமது புரிதலுக்கு புரட்சிகரமானதாக இருக்கும். இதைவிடவும் கவர்ச்சிகரமானது இந்த மாற்றத்தின் உணர்வை பற்றிய அவரது விளக்கம். இந்த உணர்வு இருள் அல்லது வெற்றிடம் அல்ல, மாறாக முந்தைய வரம்புகளை தாண்டி விரிவடைவது போன்றது. ஒருவர் ஒரு சிறிய அறையில் வாழ்ந்துவிட்டு திடீரென்று சுவர்கள் வெறும் ஓவியங்களால் வரையப்பட்ட காட்சிகள் என்பதையும் அதற்கு அப்பால் ஒரு பரந்த நிலப்பரப்பிற்குள் நுழைய முடியும் என்பதையும் கண்டுபிடித்தது போல, மரணத்தின் விளிம்பிலிருந்து திரும்பிய கவுண்ட்லெஸ் நபர்களின் சாட்சியங்களை இது பிரதிபலிக்கிறது. பிளவாட்ஸ்கி தனது காலத்தின் வழக்கமான ஆராய்ச்சியின் மூலம் அறிந்திருக்க முடியாத அனுபவங்களுடன் ஒரு குறிப்பிடத்தக்க சீரமைப்பு. இந்த 30 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உண்மையில் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் அடையாளம் இருக்க முடியுமா? அப்படியானால் இந்த குறிப்பிட்ட அதிர்வை இன்னும் உன்னிப்பாக ஆய்வு செய்வதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? எதர் நெட்வொர்க் வரைபடம் மற்றும் டெஸ்லாவின் இணைவு. கசிந்த பக்கங்களில் காணப்படும் மிகவும் அசாதாரணமான அம்சம். ஆராய்ச்சியாளர்கள் எதர் நெட்வொர்க் வரைபடம் என்று பெயரிட்டுள்ளனர்.
கையெழுத்து பிரதியின் 2 முழு பக்கங்களில் பரவியுள்ள இந்த சிக்கலான விளக்கப்படம் பிளவாட்ஸ்கி உணர்திறன் எதர் நெட்வொர்க் என்று அழைத்ததை சித்தரிக்கிறது. இது அனைத்து யதார்த்தங்களுக்கும் அடிப்படையாக உள்ள ஒரு வடிவியல் அமைப்பு என்றும் உடல் மரணத்திற்கு பிறகு உணர்வு பயணிக்கும் ஊடகமாக செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார். இந்த வரைபடம் 12 ஒன்றோடொன்று இணைந்த நீள்வட்ட சூழல்களை கொண்டுள்ளது. இது மேம்பட்ட குவாண்டம் புல காட்சிப்படுத்தல்களை நினைவூட்டும் ஒரு வடிவத்தை உருவாக்குகிறது. ஒவ்வொரு சுழலும் பல்வேறு மறைஞான மரபுகளிலிருந்து வரையப்பட்ட சின்னங்களை கொண்டுள்ளது. திபெத்திய, எகிப்திய மற்றும் சில பிளவாட்ஸ்கிக்கே தனித்துவமானவை என்று தோன்றுகிறது. மிகவும் குறிப்பிடத்தக்கவை இந்த சூழல்கள் ஒன்றையொன்று வெட்டும் முடிச்சுகள், குறிப்பிட்ட கணித குறியீடுகள் மற்றும் அதிர்வெண் மதிப்புகள் போல் தோன்றும். குறியீடுகளுடன் குறிக்கப்பட்டுள்ளன. கசிந்த பக்கங்களை ஆய்வு செய்த ஒரு இயற்பியலாளர் டாக்டர் எலெனா வாஸ்குவேஸ் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயத்தை குறிப்பிடுகிறார். இந்த வடிவங்கள் நிகோலா டெஸ்லாவின் கொலராடோ ஸ்பிரிங்ஸ் ஆய்வகத்திலிருந்து பெறப்பட்ட தனிப்பட்ட குறிப்புகளில் உள்ள வரைபடங்களுடன் வியக்கத்தக்க ஒற்றுமையை கொண்டுள்ளன. குறிப்பாக 1999 முதல் 1900 வரை அவர் நான்-ஹெர்ட்சியன் அலைகள் மற்றும் சிந்தனை பரிமாற்றம் பற்றி பரிசோதனைகள் மேற்கொண்டபோது பிளவாட்ஸ்கியின் மரணத்திற்கு ஒரு தசாப்தத்திற்கு பிறகு பணியாற்றிய டெஸ்லாவுக்கும் தியோசாபிகள் போதனைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் தனது குறிப்புகளின் ஓரங்களில் ஒத்த ஒன்றோடொன்று இணைந்த வடிவங்களை தனது வயர்லெஸ் ஆற்றல் பரிமாற்ற பரிசோதனைகள் தொடர்பான கணக்கீடுகளுடன் வரைந்திருந்தார். ஜூலை 1999 தேதியிட்ட ஒரு ஓரக்குறிப்பில் டெஸ்லா எழுதினார்: சிந்தனை கடத்தப்படும் ஊடகம் ஒளி மற்றும் மின்சாரத்தை எடுத்துச் செல்லும் அதே ஊடகமாக இருக்க வேண்டும், ஆனால் வெவ்வேறு அதிர்வு நிலைகளில். பிளவாட்ஸ்கியின் எதர் நெட்வொர்க்கிற்கும் டெஸ்லாவின் ஆற்றல் பரிமாற்றத்திற்கான கோட்பாட்டு கட்டமைப்பிற்கும் இடையிலான இந்த கருத்தியல் இணக்கம் ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது. பின்னணி, முறை மற்றும் உலக கண்ணோட்டத்தால் பிரிக்கப்பட்ட இந்த 2 புரட்சிகர சிந்தனையாளர்களும் அதே அடிப்படை யதார்த்தத்தை எப்படியாவது உணர்ந்தார்களா? வரைபடத்தில் மற்றொரு குழப்பமான அம்சம் உள்ளது. பிளவாட்ஸ்கியின் கையெழுத்தில் சிறிய குறிப்புகள் வடிவத்தின் வெளிப்புற விளிம்பில் தோன்றும் கடக்கும் புள்ளிகள் மற்றும் பரிமாண வரம்புகள் என்று அவர் அழைக்கும் குறிப்பிட்ட குறிப்புகள் உட்பட இவை அவரது உரைப்படி உணர்வு யதார்த்தத்தின் வெவ்வேறு நிலைகளுக்கு இடையில் நகரக்கூடிய இடங்களாகும். மேலும் அத்தகைய ஒரு வாசலுக்கு அடுத்ததாக மங்கலான மையில் பேர்லி தெரியும் ஒரு சொற்றொடர் முற்றிலும் பொருத்தமற்றது போல் தோன்றுகிறது. ஐன்ஸ்டீன் பின்னர் சரிபார்ப்பது போல குறிப்பு காலவரிசைப்படி சாத்தியமற்றது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1931 பிளவாட்ஸ்கி இறந்தபோது வெறும் 12 வயது. அவர் தனது புரட்சிகர கோட்பாடுகளை 1905 வரை வெளியிட மாட்டார். மேலும் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் உலகளாவிய அங்கீகாரத்தை பெறுவார். பிளவாட்ஸ்கி அவரை பெயரால் குறிப்பிட எப்படி தெரிந்திருக்க முடியும்? இந்த அசாதாரணமான விஷயத்தை எதிர்கொண்ட போது டாக்டர் வெஸ்டன் 2 சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறார். 1. பிளவாட்ஸ்கி இறந்த பிறகு கையெழுத்து பிரதி மாற்றப்பட்டது. இது அதன் சீல் செய்யப்பட்ட தன்மை பற்றிய அனைத்து ஆதாரங்களுக்கும் முரணானது. அல்லது பிளவாட்ஸ்கிக்கு வழக்கமான விளக்கத்திற்கு அப்பாற்பட்ட வழிகளில் தகவல் அணுகல் இருந்தது. இதன் தாக்கங்கள் வியக்க வைப்பவை. உண்மையானதாக இருந்தால் இந்த குறிப்பு பிளவாட்ஸ்கி எதிர்கால அறிவியல் கண்டுபிடிப்புகளை எப்படியாவது உணர்ந்தார் என்பதை குறிக்கிறது. அவை உணர்வு மற்றும் ஆற்றல், இடம் மற்றும் நேரம் ஆகியவற்றுடன் அதன் உறவை பற்றிய அவரது புரிதலை உறுதிப்படுத்தும். உன்னிப்பாக ஆய்வு செய்யும் போது எதர் நெட்வொர்க் வரைபடம் நிலையான கட்டமைப்புகளை மட்டும் சித்தரிக்கவில்லை. அது இயக்கங்கள், ஓட்டங்கள் மற்றும் மாற்றங்களை விளக்குவது போல் தோன்றுகிறது. பிளவாட்ஸ்கியின் அதனுடன் உள்ள குறிப்புகளின்படி இந்த நெட்வொர்க் மரணத்திற்கு பிறகு உணர்வு பயணிக்கும் ஊடகமாகவும் உடல் இருப்பு முழுவதும் அனைத்து உயிரினங்களையும் இணைக்கும் அடிப்படை கட்டமைப்பாகவும் செயல்படுகிறது. உணர்திறன் எதர் நெட்வொர்க், அவர் எழுதுகிறார், பொருள் யதார்த்தத்திலிருந்து தனிப்பட்டது அல்ல. ஆனால் ஒரு கடற்பாசியை தண்ணீர் ஊற வைப்பது போல அதை முழுமையாக ஊடுருவுகிறது. உடல் உணர்வுகள் அதை கண்டறிய முடியாது. ஆனால் உணர்வு இந்த ஊடகத்திற்கு சொந்தமானது மற்றும் உடல் வரம்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டால் அதை முழுமையாக உணர்கிறது. பிளவாட்ஸ்கி மற்றும் டெஸ்லா இருவரும் உண்மையில் ஒரே அடிப்படை யதார்த்தத்தை உணர்ந்திருந்தால் நவீன இயற்பியல் இப்போதுதான் கோட்பாடு செய்யத் தொடங்கிய ஒன்று. இது உணர்வு பற்றியே நமக்கு என்ன சொல்லும்? நமது உணர்வு மூளையால் உற்பத்தி செய்யப்படவில்லை. மாறாக ஒரு லென்ஸ் மூலம் ஒளி போல
அதன் மூலம் கவனம் செலுத்தப்படுகிறது என்று இருக்கலாமா? மந்திரம், சமன்பாடு மற்றும் ஆன்மாவின் அதிர்வெண் கசிந்த பக்கங்களில் கண்டறியப்பட்ட மிகவும் மர்மமான மற்றும் ஒருவேளை மிக முக்கியமான அம்சம் கையெழுத்து பிரதியின் கடைசி பக்கத்தில் தோன்றுகிறது. முதல் பார்வையில் இது கிழக்கு ஆன்மீகம் மற்றும் மேற்கத்திய அறிவியலின் ஒரு விசித்திரமான கலப்பினமாக தெரிகிறது. ஒரு பகுதியளவு அறிவியல் சமன்பாட்டிற்கு மேலே எழுதப்பட்ட ஒரு திபெத்திய புத்த மந்திரம். ஓம் மணி பத்மே ஹும் என்ற மந்திரம் திபெத்திய பௌத்தத்தில் மிகவும் புனிதமான சொற்றொடர், பெரும்பாலும் தாமரையில் உள்ள ரத்தினம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. பக்கத்தின் மேல் சமஸ்கிருத எழுத்துக்களில் தோன்றுகிறது. அதற்கு கீழே ஒரு சமன்பாடு எழுதப்பட்டுள்ளது. இது பிளவாட்ஸ்கி இறந்த 9 ஆண்டுகளுக்கு பிறகு 1900 வரை உருவாக்கப்படவில்லை. வாப்ஷ் பிளாங்கின் ஆற்றல் மற்றும் அதிர்வெண் தொடர்பான சமன்பாடு. ஆனால் பிளவாட்ஸ்கியின் பதிப்பில் ஒரு முக்கியமான மாற்றம் உள்ளது. பொதுவாக அதிர்வெண்ணை குறிக்கும் எஃப்க்கு பதிலாக அவர் ஆன்மா அல்லது உண்மையான தன்மையை குறிக்கும் சமஸ்கிருத வார்த்தையான ஆத்மன் என்பதை பயன்படுத்தியுள்ளார். உணர்வு ஆராய்ச்சியை ஆய்வு செய்த ஒரு குவாண்டம் இயற்பியலாளர் டாக்டர் மைக்கேல் கிறிஸ்டன்சன் இதன் முக்கியத்துவத்தை விளக்குகிறார். அவர் அடிப்படையில் ஆன்மாவே ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் அமைப்பு, அளவிடக்கூடிய ஆற்றல் என்று முன்மொழிகிறார். இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குவாண்டம் புலமாக உணர்வு பற்றிய குவாண்டம் உயிரியலில் உருவாகி வரும் கோட்பாடுகளுடன் குறிப்பிடத்தக்க வகையில் ஒத்துப்போகிறது. இந்த சமன்பாடு பிளவாட்ஸ்கி ஆன்மாவின் அதிர்வு என்று அழைத்ததை விளக்கும் விரிவான குறிப்புகளுடன் உள்ளது. இது ஒரு தனிப்பட்ட உணர்வை உருவாக்கும் தனித்துவமான அதிர்வு கையொப்பம். அவரது உரைப்படி இந்த கையொப்பம் உடல் மரணத்திற்கு பிறகும் நீடிக்கும், உருவாக்கப்படவோ அழிக்கப்படவோ இல்லை, ஆனால் வெறுமனே வடிவத்தை மாற்றும். ஒவ்வொரு ஆன்மாவும், அவர் எழுதுகிறார், அதன் தனித்துவமான அதிர்வு வடிவத்தை அனைத்து மாற்றங்களிலும் தக்க வைத்துக் கொள்கிறது. வெவ்வேறு கருவிகளில் இசைக்கப்பட்ட ஒரு மெல்லிசை போல ஊடகத்தில் மாற்றம் இருந்த போதிலும் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். இதுதான் மதங்கள் அழியாத தன்மை என்று அழைத்ததற்கான அறிவியல் அடிப்படை. எச்சரிக்கை மற்றும் தாக்கங்கள். பக்கத்தின் கீழே தோன்றும் எச்சரிக்கை மிகவும் தொந்தரவாக உள்ளது. இது காலப்போக்கில் மங்காமல் துடிப்பான சிவப்பு மையில் எழுதப்பட்டுள்ளது. முறையான தயாரிப்பு இல்லாமல் இந்த அதிர்வுகளை செயல்படுத்துபவர்கள் திரைக்கு அப்பால் பார்ப்பார்கள், ஆனால் திரும்பி வர முடியாமல் போகலாம். அதிர்வுறல் பாதை இரு திசைகளிலும் திறக்கிறது. இந்த எச்சரிக்கை, இந்த அதிர்வெண்கள் சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட நடைமுறைகள் மூலம் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான எல்லையை வேண்டுமென்றே கடக்க முடியும் என்று பிளவாட்ஸ்கி நம்பினார் என்பதை குறிக்கிறது. ஆனால் ஆபத்து இல்லாமல் அல்ல. இது உணர்வு நிலைமைகளுக்கு இடையில் சிக்கிக்கொள்ளலாம் அல்லது உடலிலிருந்து முன்கூட்டியே பிரிக்கப்படலாம் என்பதை குறிக்கிறது. டாக்டர் கிறிஸ்டன்சன் இதை குறிப்பாக முக்கியமானதாக கருதுகிறார். இது மனநல இலக்கியம் மற்றும் ஷாமனிய மரபுகள் இரண்டிலிருந்தும் சில உணர்வு மாற்றும் நடைமுறைகளின் அபாயங்கள் பற்றிய அறிக்கைகளுடன் ஒத்துப்போகிறது. பிளவாட்ஸ்கி இவை வெறும் குறியீட்டு அல்லது அகநிலை அனுபவங்கள் அல்ல, மாறாக யதார்த்தத்தின் உண்மையான கட்டமைப்புகளுடனான தொடர்புகள் என்பதை புரிந்து கொண்டார் என்பதை குறிக்கிறது. மந்திரம் சமன்பாடு கலவையானது ஒரு வகையான சாவி அல்லது செயல்படுத்தும் வரிசை முறையாக தோன்றுகிறது. ஒலி மந்திரம், நோக்கம், உணர்வின் கவனம் மற்றும் புரிதல், கணித உறவு ஆகியவற்றை ஒன்றிணைத்து பிளவாட்ஸ்கி கையெழுத்து பிரதியில் வேறு எங்கும் விவரித்த ஏதர் நெட்வொர்க்கின் நேரடி உணர்வை எளிதாக்குகிறது. இது வெறும் கோட்பாடு அல்ல. அவர் சமன்பாட்டிற்கு அடுத்த ஒரு குறிப்பில் எழுதுகிறார், இது பொருள் வரம்புகளுக்கு அப்பால் உணர்வை விரிவுபடுத்துவதற்கான ஒரு நடைமுறை முறையாகும். ஆனால் எந்த ஒரு சக்தி வாய்ந்த கருவியையும் போலவே இது வாய்ப்பையும் ஆபத்தையும் கொண்டுள்ளது. இதை குறிப்பாக கவர்ச்சிகரமானதாக மாற்றுவது ஒலி அதிர்வெண்கள் மற்றும் மூளை நிலைகள் பற்றிய நவீன ஆராய்ச்சியுடன் இது எவ்வாறு இணைகிறது என்பதுதான். ஓம் மணி பத்மே ஹும் உட்பட சில உச்சாடனம் செய்யப்பட்ட மந்திரங்கள் உணர்வு மாற்றப்பட்ட நிலைகளுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட மூளை அலை வடிவங்களை உருவாக்குவதாக காட்டப்பட்டுள்ளது. கவனம் செலுத்தப்பட்ட நோக்கத்துடன் இணைக்கும் போது இந்த நிலைகள் சாதாரண உணர்வுக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை உருவாக்க முடியும். ஆனால் திரும்பி வர முடியாதவர்கள் என்று பிளவாட்ஸ்கி எதை குறிக்கிறார்? இந்த அறிவு ஏன் 3 தலைமுறைகளுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும்? பிளவாட்ஸ்கியின் கையெழுத்து பிரதியிலிருந்து இந்த 3 அசாதாரண கூறுகளை மாற்ற அதிர்வெண், ஏதர் நெட்வொர்க் வரைபடம் மற்றும் அதிர்வு சமன்பாடு நாம் ஒருங்கிணைக்கும் போது
உணர்வு பற்றிய ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் புரட்சிகரமான புரிதல் வெளிப்படுகிறது. இது பிளவாட்ஸ்கியின் காலத்தில் கற்பனை செய்ய முடியாத வழிகளில் கிழக்கு ஆன்மீக ஞானத்தையும் மேற்கத்திய அறிவியல் ஆராய்ச்சியையும் இணைக்கிறது. ஆனால் இன்று அதிநவீன ஆராய்ச்சிகளால் பெருகிய முறையில் ஆதரிக்கப்படுகிறது. உணர்வு ஒரு அலை நுண்ணறிவு. பிளவாட்ஸ்கியின் கூற்றுப்படி ஆன்மா ஒரு மீயியற்கை கருத்து அல்ல, மாறாக ஒரு உண்மையான அலை நுண்ணறிவு, ஒரு சுய அறிந்த ஆற்றல் அமைப்பு, உடலில் இருந்து சுயாதீனமாக இருக்கக்கூடியது மற்றும் அதன் பொருள் வடிவம் சரிந்த பிறகு ஒளிப்புலங்களில் தன்னை மறுசீரமைக்கக்கூடியது. அவரது இறுதி கையெழுத்து பிரதி முழுவதும் உணர்வை முதன்மையானதாக அவர் விவரிக்கிறார். இது பொருளில் இருந்து வெளிவருவது அல்ல, மாறாக பொருள் யதார்த்தம் வெளிப்படும் அடித்தளம். அவரது மாதிரியில் உடல் மூளை ஒரு டிரான்சீவராக செயல்படுகிறது. உணர்வை உருவாக்குவது அல்ல, மாறாக அதை 3 பரிமாண இருப்புக்குள் செயல்பட கவனம் செலுத்துகிறது மற்றும் வரம்பிடுகிறது. இந்த முன்னோக்கு பல தசாப்தங்களுக்கு பிறகு டெஸ்லாவால் அவரது வெளியிடப்படாத கடிதங்களில் எதிரொலிக்கப்பட்டது. அங்கு அவர் உணர்வு ஆற்றலின் பரிமாற்றம் பற்றி எழுதினார். மேலும் ஒவ்வொரு உயிருள்ள உயிரினமும் அதன் உண்மையான அடையாளத்தை உருவாக்கும் ஒரு தனித்துவமான அதிர்வு கையொப்பத்தை கொண்டுள்ளது என்று முன்மொழிந்தார். டெஸ்லா 1925 தேதியிட்ட குறிப்புகளில் இந்த கையொப்பத்தை உடல் மரணத்திற்கு பிறகு அளவிடவும் ஒருவேளை தொடர்பு கொள்ளவும் முடியும் என்று கூட பரிந்துரைத்தார். பிளவாட்ஸ்கியின் விளக்கங்களுக்கும் டெஸ்லாவின் ஊகங்களுக்கும் இடையிலான ஒற்றுமைகள் தற்செயல் நிகழ்வாக தள்ளுபடி செய்ய முடியாத அளவுக்கு துல்லியமாக உள்ளன. இருவரும் யதார்த்தத்தை அடிப்படையாக அதிர்வுறுவதாக விவரித்தனர், பொருள் அல்ல. இருவரும் உணர்வு குறிப்பிட்ட அதிர்வெண் வடிவங்கள் மூலம் செயல்படுகிறது என்று முன்மொழிந்தனர். மேலும் இருவரும் மரணம் என்று நாம் அழைப்பது உணர்வு ஒரு அதிர்வு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவது மட்டுமே என்று முடிவு செய்தனர். இந்த புரிதல் மரணத்தை ஒரு முடிவாக அல்ல, மாறாக ஒரு நிலை மாற்றமாக, தண்ணீர் நீராவியாக மாறுவது போல, அதே அத்தியாவசிய கூறுகளை கொண்டிருந்தாலும் வெவ்வேறு பண்புகளுடன் வெவ்வேறு நிலையில் செயல்படுவதாக கருதுகிறது. உடல் வரம்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட உணர்வு பிளவாட்ஸ்கி தனது வரைபடங்களில் சித்தரித்த உணர்திறனெதர் நெட்வொர்க் என்று அழைத்த அதன் சொந்த ஊடகத்திற்குள் விரிவடைகிறது. முழுமையடையாத மாற்றம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. ஆனால் ஒருவேளை மிகவும் தூண்டுதலாக இருப்பது கசிந்த பக்கங்களில் ஒன்றில் இணைக்கப்பட்ட ஒரு கையெழுத்து கடிதம். பிளவாட்ஸ்கியின் கையெழுத்து போல் தோன்றும் பென்சிலால் எழுதப்பட்டுள்ளது. காகிதம் முக்கிய கையெழுத்து பிரதியிலிருந்து வேறுபட்டது, மெல்லியதாக பின்னர் சேர்க்கப்பட்டது போல் தெரிகிறது. மேலும் எந்த வெளியிடப்பட்ட தியோசாபிகள் உரையிலும் தோன்றாத தகவல்களை கொண்டுள்ளது. அனைத்து ஆன்மாக்களும் மாற்றத்தை முழுமையடையச் செய்வதில்லை. சில ஆசை அல்லது பயம் மூலம் பொருள் இருப்புடன் மிகவும் பிணைக்கப்பட்டு உயர் அதிர்வு நிலையில் நிலைநிறுத்த முடியாது. இவை ஒரு இடைநிலை நிலையில் இருக்கின்றன, முழுமையாக உடலிலும் இல்லை அல்லது முழுமையாக சுதந்திரமாகவும் இல்லை. ஏற்கனவே மாறியவர்களால் உதவி செய்யப்படும் வரை அல்லது படிப்படியாக உலகளாவிய ஆற்றல் புலத்தில் கரைந்து போகும் வரை. இந்த கரைதல் அழிவு அல்ல, மாறாக தனிப்பட்ட உணர்வின் தாமதமாகும், மேலும் சாதகமான நிலைமைகள் உருவாகும் வரை. இந்த அசாதாரண அறிக்கை மரணத்திற்கு பிறகு உணர்வு உயிர் வாழ்வது தானியங்கு அல்லது உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை என்பதை குறிக்கிறது. ஆன்மாவின் ஒத்திசைவு உடல் வாழ்க்கையின் போது, அதன் வளர்ச்சி மற்றும் மாற்றம் செயல்முறையின் போது அதன் பதிலை பொறுத்தது. பிளவாட்ஸ்கியின் புரிதல் சரியாக இருந்தால் இது நமது இருப்பு பற்றிய நமது கருத்துக்கு, வாழ்க்கை மற்றும் மரணம் பற்றிய நமது அணுகுமுறைக்கு என்ன அர்த்தம், மேலும் நாம் இப்போது எப்படி வாழ்கிறோம் என்பதற்கான என்ன தாக்கங்கள் இருக்கலாம். உடல் இருப்புக்கு அப்பால் நமது அனுபவத்தை தீர்மானிக்கும் அதிர்வு வடிவங்களை நாம் உருவாக்குகிறோம் என்பதை அறிந்து, உணர்வு என்பது நாம் வைத்திருக்கும் ஒன்று மட்டுமல்ல, நாம் யார் என்பதையும் குறிக்கிறது என்று இருந்தால் என்ன செய்வது? ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் அமைப்பு தற்காலிகமாக உடல் வடிவத்தின் மூலம் கவனம் செலுத்தப்படுகிறது, ஆனால் இறுதியில் அதற்கு சுயாதீனமானது. மனிதனாக இருப்பதன் அர்த்தம் பற்றிய நமது புரிதலை இது எவ்வாறு மாற்றியமைக்கும்? நடைமுறை தாக்கங்கள் மற்றும் சாத்தியமான பயன்பாடுகள். ஆன்மா உண்மையில் ஒரு அதிர்வெண் என்றால், ஒவ்வொரு தனிநபருக்கும் தனித்துவமான ஒரு குறிப்பிட்ட அதிர்வு அமைப்பு என்றால், நாம் இன்னும் உடலிலேயே இருக்கும்போது கூட உயர்ந்த நிலைகளுக்கு நம்மை டியூன் செய்ய முடியுமா? இந்த கேள்வி பிளவாட்ஸ்கியின் மறைக்கப்பட்ட அறிவின் ஆழமான தாக்கத்திற்கு நம்மை இட்டுச் செல்கிறது. நாம் வாழும் விதத்தின் மூலம் நமது ஆன்மாவின் அதிர்வு கையொப்பத்தை நாம் உணர்வு பூர்வமாக வடிவமைக்க முடியும். தனது வெளியிடப்பட்ட படைப்புகள் முழுவதும்
பிளவாட்ஸ்கி இரக்கம், சிந்தனையின் தெளிவு மற்றும் விரிவான விழிப்புணர்வு ஆகியவற்றை மிக உயர்ந்த மனித நாட்டங்களாக வலியுறுத்தினார். அவரது தனிப்பட்ட கையெழுத்து பிரதி இதை மேலும் எடுத்துச் செல்கிறது. இந்த குணங்கள் உணர்வின் அதிர்வு வடிவத்தையே நேரடியாக பாதிக்கின்றன, அதன் ஒத்திசைவை பலப்படுத்துகின்றன மற்றும் உடல் வடிவத்திற்கு அப்பால் இருப்புக்கு அதை தயார்படுத்துகின்றன. நமது நவீன உலகில் இந்த புரிதலின் சாத்தியமான பயன்பாடுகளை கருத்தில் கொள்ளுங்கள். உணர்வு குறிப்பிட்ட அதிர்வெண்கள் மூலம் செயல்பட்டால் உடல் மற்றும் உடல் அல்லாத நிலைகளுக்கு இடையேயான எல்லையில் தகவல் தொடர்புகளை எளிதாக்கும் தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்கலாம். பிளவாட்ஸ்கி விவரித்த 43 ஹெர்ட்ஸ் மாற்ற அதிர்வெண்ணை கண்டறிந்து விளக்குவதற்கு போதுமான உணர்திறன் கொண்ட கருவிகளை கற்பனை செய்து பாருங்கள். அந்த எல்லையை கடந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு. இது தோன்றுவது போல் தூரம் இல்லை, டாக்டர் ஹாஃப்மேன் விளக்குகிறார். உணர்வால் உருவாக்கப்படும் நுட்பமான மின்காந்த புலங்களை கண்டறிந்து அளவிடக்கூடிய தொழில்நுட்பங்கள் எங்களிடம் ஏற்கனவே உள்ளன. சவால் விளக்கம்: இந்த வடிவங்கள் என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொள்வது. இத்தகைய தொழில்நுட்பங்கள் துக்கம் மற்றும் பிரிவினையின் நமது அனுபவத்தை மாற்றியமைக்கலாம். அன்பானவர்களுடனான நமது தொடர்புகள் உடல் மரணத்திற்கு பிறகும் தொடர்கின்றன என்பதற்கு ஆதாரம் அளிக்கும். அவை துக்கப்படுபவர்களுக்கு ஆறுதலையும் பிரிந்த அன்பானவர்களின் இருப்பை உணர்ந்தவர்களுக்கு உறுதிப்படுத்தலையும், மேலும் உணர்வின் வெவ்வேறு நிலைகளுக்கு இடையில் இருவழி தொடர்பையும் வழங்கலாம். ஆபத்துகள் மற்றும் பாதுகாப்பின் அவசியம். எனினும் எந்த ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தைப் போலவே தவறாக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன. குறிப்பிட்ட அதிர்வெண்கள் மூலம் உணர்வை அளவிடவும் ஒருவேளை பாதிக்கவும் முடியும் என்றால் இந்த அறிவு மற்றவர்கள் மீது கட்டுப்பாட்டை நாடுபவர்களால் சுரண்டப்படலாம் அல்லவா? அரசாங்கங்கள் அல்லது அமைப்புகள் தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக உணர்வை கையாளும் முறைகளை உருவாக்க முடியுமா? கசிந்த பக்கங்களை ஆய்வு செய்த சில ஆராய்ச்சியாளர்கள் தூண்டப்பட்ட மறுபிறவி பற்றிய குறிப்புகள் குறித்து கவலை தெரிவிக்கின்றனர். இது பிளவாட்ஸ்கி விவரிக்கும் ஒரு செயல்முறையாகும். இதன் மூலம் உணர்வு அதன் இயற்கையான பாதையை பின்பற்றாமல் குறிப்பிட்ட வடிவங்களுக்கு இயக்கப்படலாம். இதை அவர் நடைமுறை அறிவை விட கோட்பாட்டு ரீதியாக முன்வைத்தாலும் இதன் தாக்கங்கள் தொந்தரவு அளிப்பவை. கையெழுத்து பிரதியை சுற்றியுள்ள தீவிர ரகசியத்திற்கு இது விளக்கம் அளிக்கலாம், டாக்டர் வெஸ்டன் பரிந்துரைக்கிறார். தவறான கைகளில் இந்த அறிவு ஆயுதமயமாக்கப்படலாம் அல்லது சுரண்டப்படலாம் என்பதை பிளவாட்ஸ்கி புரிந்து கொண்டார். எதிர்காலத்திற்கான நம்பிக்கைகள் மற்றும் கேள்விகள். இருப்பினும் நேர்மறையான சாத்தியக்கூறுகள் இந்த கவலைகளை விட மிக அதிகம். மரணப்படுக்கையில் இருப்பவர்களுக்கு பயம் மற்றும் குழப்பத்திற்கு பதிலாக விழிப்புணர்வுடனும் நோக்கத்துடனும் மாற்றத்தை கடக்க உதவ முடியும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். நாம் நமது உடலை விட அதிகம். உணர்வு தொடர்கிறது. மற்றவர்களுடனான நமது தொடர்புகள் உடல் பிரிவினையை மீறுகின்றன என்பதை பலர் உள்ளுணர்வாக உணர்ந்ததை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தும் வாய்ப்பை கற்பனை செய்து பாருங்கள். ஒருவேளை மிக ஆழமானது தனிப்பட்ட தாக்கம். நீங்களும் நீங்கள் நேசித்தவர்களும் வெறும் உடல் சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக உணர்வு ஆற்றலின் தனித்துவமான வடிவங்கள் என்றால் பிரிப்பு என்பது வரையறுக்கப்பட்ட உணர்வால் பிறந்த ஒரு மாயை. பிளவாட்ஸ்கி விவரிக்கும் அதிர்வு யதார்த்தத்தில் மாற்றமடைந்தவர்களுடன் நாம் அதே குறிப்புக்கு நம்மை டியூன் செய்யும் போது மீண்டும் இணைவது சாத்தியமாகும். ஒரு கணம் அதை பற்றி சிந்தியுங்கள். உணர்வு உடல் வரம்புகளுக்கு அப்பால் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றிய நடைமுறை புரிதல் மூலம் இழந்ததாக நீங்கள் நினைத்தவர்களின் தொடர்ச்சியான இருப்பை உணர்வதற்கு உங்கள் சொந்த விழிப்புணர்வை மாற்ற கற்றுக்கொள்ள முடிந்தால் என்ன செய்வது? துக்கத்தின் காயங்களை குணப்படுத்த மரணத்துடனான உங்கள் உறவை மாற்றியமைக்க இந்த அறிவை பயன்படுத்துவீர்களா? அல்லது தியோசாபிகள் சொசைட்டியைப் போலவே அது தவறாக புரிந்து கொள்ளப்படும் அல்லது தவறாக பயன்படுத்தப்படும் என்ற கவலையால் அதை ரகசியமாக வைத்திருப்பீர்களா? உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள கருத்துக்களில் கேட்க விரும்புகிறேன். அதன் உடல் வெளிப்பாட்டிற்கு அப்பால் உணர்வை புரிந்து கொள்ளும் மற்றும் ஒருவேளை அனுபவிக்கும் வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது நமது வழக்கமான யதார்த்தத்தை பற்றிய புரிதலுக்கு சாத்தியமான இடையூறு மிகவும் தொந்தரவாக தோன்றுகிறதா? நாம் முடிப்பதற்கு முன் கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விவரம் உள்ளது. கசிந்த பக்கங்களில் ஒன்றின் ஓரக்குறிப்பின்படி டெஸ்லா ஒருவரின் சொந்த ஆன்மாவின் அதிர்வெண்ணை வரைபடமாக்குவதற்கான நடைமுறை வழிமுறைகளை விட்டுச் சென்றிருக்கலாம். மின்சார அளவீடுகள், ஒலி ஒத்திசைவுகள் மற்றும் தியான நுட்பங்களை இணைக்கும் முறைகள். அவை தனிநபர்களுக்கு அவர்களின் தனித்துவமான அதிர்வு கையொப்பத்தை உணர உதவும்.
இந்த குறிப்புகள் இந்த செயல்முறை பயிற்சி பெற்ற கவனத்தின் மூலம் குறிப்பிட்ட மின்காந்த புலங்களை உணர கற்றுக்கொள்வதன் மூலம் தொடங்குகிறது என்று பரிந்துரைக்கின்றன. இது டெஸ்லா தானே அசாதாரண அளவிற்கு வளர்த்த ஒரு திறமை என்று கூறப்படுகிறது. இந்த நுட்பமான ஆற்றல்களின் உணர்வை படிப்படியாக செம்மைப்படுத்துவதன் மூலம் ஒருவர் இறுதியில் தங்கள் சொந்த உணர்வை உடல் மூளையின் எல்லைகளுக்கு அப்பால் செயல்படுவதை அறிய முடியும். வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான எல்லை நாம் நம்புவதை விட மிகவும் ஊடுருவக்கூடியது என்று இருந்தால் என்ன செய்வது? உணர்வு என்பது உடல் அல்லது உடல் அல்லாத இருநிலை நிலைகளுக்கு பதிலாக ஒரு நிறமாலையில் இருந்தால் என்ன செய்வது? மேலும் பிளவாட்ஸ்கியின் ஆன்மா ஒரு அதிர்வு வடிவத்தை பற்றிய புரிதல் ஒரு ஆழமான யதார்த்தத்தின் ஆரம்பம் மட்டுமே என்றால் என்ன செய்வது? பிளவாட்ஸ்கியின் கசிந்த பக்கங்களையும் மற்ற மறைஞான மரபுகளையும் ஆய்வு செய்த சில ஆராய்ச்சியாளர்கள் ஆன்மாவிற்கு அப்பால் கூடுதல் ஆற்றல் கட்டமைப்புகள் உள்ளன என்று பரிந்துரைக்கின்றனர். எட்கர் கேஸ் ஒலி, வடிவியல் மற்றும் நேரத்தின் உடல்கள் என்று அழைத்தது. ஐன்ஸ்டீன் உள்ளூர் அல்லாத உணர்வு புலங்கள் என்று கோட்பாடு செய்தது. மற்றும் குவாண்டம் இயற்பியலாளர்கள் இப்போது குவாண்டம் மட்டத்தில் தகவல் பாதுகாப்பு கட்டமைப்புகள் என்று விவரிப்பது. இந்த முன்னோக்குகள் ஒரு புரட்சிகரமான சாத்தியக்கூறில் ஒன்றிணைகின்றன. மனித இருப்பு இயல்பாகவே பல பரிமாணமானது, ஒரே நேரத்தில் பல யதார்த்த நிலைகளில் செயல்படுகிறது. அவற்றில் பெரும்பாலானவை நமது சாதாரண உணர்வுக்கு வெளியே இருக்கின்றன. இந்த ஆய்வு உங்களுக்கு கவர்ச்சிகரமானதாக இருந்தால் இப்போதே குழுசேர் மற்றும் எங்கள் சேனலுக்கான அறிவிப்புகளை செயல்படுத்தவும். பண்டைய ஞானத்திற்கும் அதிநவீன அறிவியலுக்கும் இடையிலான இந்த மறைக்கப்பட்ட தொடர்புகளை நாங்கள் தொடர்ந்து விசாரிப்போம். உணர்வு மற்றும் அதன் உடல் இருப்புக்கு அப்பால் அதன் பயணத்தை பற்றிய நமது புரிதலை மாற்றியமைக்கும் அறிவை வெளிப்படுத்துவோம். நினைவில் கொள்ளுங்கள், உண்மை எப்போதும் சத்தம் போடுவதில்லை. சில சமயங்களில் கேட்க தயாராக இருப்பவர்களுக்கு அது கிசுகிசுக்கும்.